தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு தனியரசு அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் நிறத்துக்கு இளைஞர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கு சார். என்ன சார் திடீர்னு முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கிறீங்க, என்ன சொன்னார் சார் முதல்வர்? இல்லை, நீண்ட காலமாக பரஸ்பரம் அன்பும் மரியாதையும் உள்ள நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியினுடைய நாடறிந்த மூத்த ஒரு ஜனநாயகவாதி தலைவர் என்கின்ற அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டம், எஸ்ஐஆர் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம், அந்த கூட்டத்துக்கு தனியரசு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ முதல்வரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அப்போ சரி, அப்போ நம்ம வந்து தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பை நம்ம இது வரைக்கும் முறையாக பண்ணலை. அதனால் நம்ம நேரம் கேட்டிருந்தேன் சந்திக்கிறதுக்காக. அப்போ மாண்புமிகு முதல்ல நேரம் ஒதுக்கியிருந்தாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தேர்தல் உறவு அல்லது வேறு எதிர்கால திட்டம் அல்லது மற்ற விவகாரங்கள் குறித்தெல்லாம் பெரிய அளவில் பண்ணல. 4.5 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மக்களுக்கு செய்த திட்டங்கள், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேச நலன் சார்ந்து அதனுடைய அரசியல் பயணத்தை அங்கீகரித்து ஆதரித்து அரசுக்கும் முதல்வருக்கும் ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்தினேன். அதை தவிர பெரிய அளவில் நாங்கள் அரசியல் அல்லது எதிர்கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பது, கூட்டணியில் இணைந்து சந்திப்பது என்கின்ற நோக்கம் அல்லது அதற்கான பேச்சுங்கிறது இப்போ துவக்க நிலையில் இல்லை. ஆகவே இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக மட்டும் தனியரசும் நேற்று மாண்புமிகு முதல்வர் சந்திப்பு நிகழ்ந்தது. அது எதிர்காலத்தில் அது வந்து கூட்டணி என்கின்ற வடிவத்தை பெறுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், 21 டைம்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருந்தது, திமுக உங்களை நம்பி இருந்தாங்க, ஆனால் வேறு சில காரணங்களில் நீங்கள் தவிர்த்துட்டீங்க. 21லேயே நீங்கள் சேர்ந்துருக்கணும்ல சார்? அதுக்காக இப்போ நான் வருத்தப்படுறேன். நான் என்ன நினச்சேன்னா, அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வலிமை பெறணும், ஒரு தமிழ்நாட்டில் இருதுருவத திராவிட அரசியல் பாதுகாக்கப்படணும்னு நினச்சேன். அதில் 2011 புரட்சித் தலைவர் அம்மா தலைமையில் வலிமையான கூட்டணியில் இணைஞ்சு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று அதிமுகவின் மிக முக்கியமான நெருங்கின கூட்டணி கட்சிகளில் தனியரசு முதன்மையாகவும், புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலையும் அம்மாவோடு 33 ஆண்டு காலம் நெருக்கமாக இருந்து அம்மாவுக்கு கேடயமாகவும் வாளாகவும் இருந்த சின்னம்மாவுடைய அன்பையும் பெற்று, அதற்கு பிறகு அம்மா சிறை, சின்னம்மா சிறை, அம்மா மரணிக்கிறாங்க, சின்னம்மா சிறைக்கு போகிறாங்க, எடப்பாடி தலைமையில் அரசு கட்சி, அதுலேயும் நான் அந்த எஞ்சிய காலத்தில் 2021 கடைசி வரைக்கும் தனியரசு அம்மாவோட அரசுக்கு, எடப்பாடியுடைய அரசுக்கு துணையாக இருந்தோம். அந்த நிலையில் நம்ம மறுபடியும் அம்மா அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சிக்கல்லாம் தெரியும். சின்னம்மா வெளியே போகிறாங்க, இதெல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக 2000 தேர்தல் டிடிவி வெளியே போகிறாரு, சேர்ந்து நிற்கணும்னு நம்ம சொன்னோம். அதில் எடப்பாடிக்கு ஒரு அதில் ஏற்பில்லை. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எடப்பாடியோட பயணிக்கலாம்னா, எடப்பாடிக்கு நான் வந்து இந்த ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கோரிக்கையே எடப்பாடி ஏற்கலை. அதாவது டிடிவி, சின்னம்மா, இந்த ஒன்றுபட்ட அதிமுக தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத தனியரசு பதிவு செய்ததாலேயே எடப்பாடி என்ன வந்து அந்த ஒரு 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 சந்தேக பட்டியலில் நம்மளை வந்து எனக்கு தேர்தலில் இடம் தராமல் நிராகரித்தார். அது கடைசி வரைக்கும் அதை சொல்லலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அப்போது எதிர்க்கட்சி தலைவர் தளபதி, கூட்டணிக்கு விரும்பி நீண்ட காலம் எல்லா வகையிலையும் என் மீது அன்பு காட்டி தன்னுடைய கூட்டணியில் தனியரசுக்கு, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைக்கு இடம் தரணும், தொகுதி தரணும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தார். ஆனால் நான் ஏற்கனவே அதிமுகவில் பயணித்து அதிமுக தொண்டர்களினுடைய பெருநம்பிக்கையை பெற்று புரட்சித் தலைவர் அம்மாவின் நம்பிக்கை பெற்றிருந்ததுனால அந்த தயக்கம் இருந்தது, தடுமாற்றம் இருந்துச்சு. அந்த தடுமாற்றத்தை அவரும் உணர்ந்து கொண்டு, பரவாயில்ல நீங்கள், நான் என் கடமை செய்கிறேன், நான் வரணும்னு விருப்பப்படுறேன், உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நானும் அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எனக்கு இயல்பாகவே மனசு வரல. அப்போ நான் அதற்கு எனக்கு மாற்றாக என்னுடைய இயக்கத்திலிருந்து அல்லது என்னுடைய ஆதரவு நிலையில் இருந்த ஈஸ்வரன், கொங்கு மக்கள் தேசிய கட்சியை கூட்டணியில் இணைத்து கொண்டார். சொல்லி நான் அவரோடு இணைந்து பயணிக்க முடியாத நிலையில் தான் ஈஸ்வரனை அதில் கூட்டணியில் இணைக்கிறார். தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறார். நான் முதலமைச்சர் ஆவார் என்று நான் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதே சொல்லிட்டேன் என்ன நடக்கணும். எடப்பாடி தோற்கிறார், மகுடத்தை இழக்கிறார், திமுக ஆட்சிக்கு வருகிறது, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வருகிறது, தளபதி தான் முதல்வர்னு சொன்னேன். அன்றிலிருந்து இன்று வரை, நேற்று முதல்வரை சந்தித்தது வரை, இப்பொழுது நம்முடைய தமிழகத்தின் வழியாக லட்சக்கணக்கான பார்வையாளர்களோடு உரையாடுகிற வரை அதே நிலைப்பாட்டில் திமுக ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வருடைய அந்த அரசியல் அணுகுமுறையை ஆதரித்து வெகுவாக பாராட்டி, அவர்களுடைய கூட்டணியில் அதிகாரபூர்வமாக இணைந்து பணியாற்றாமலேயே கூட அவர்களுடைய திமுக அணியில் இருப்பவர்களை விட கூடுதலாக அரசையும் கட்சியையும் ஆதரிக்கிற தனியரசு. அப்போ மரியாதை நிமித்தமாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வருகிறது.
நம்ம ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம். ஒரு தத்துவ பயணத்தை துவக்கிய தனியரசு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணியில் அங்கம் வகித்து தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிற முடிவுகளோடு தான் இருந்தோம். அந்த நிலையில் தான் நம்ம முதல்வரை மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கிறோம். நம்முடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறோம். முதல்வர் முடிவெடுப்பார், நல்ல முடிவெடுப்பார். அந்த முடிவின் அடிப்படையில் தனியரசனுடைய அரசியல் பயணம் இணைந்தா அல்லது வேறு எந்த சூழ்நிலையில் நம்ம அரசியல் பயணத்தை 2026 தேர்தலை சந்திக்கிறதுங்கிற குறித்து ஓரிரு மாதங்களில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும். அதுக்கான சூழலை நம்ம மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்திச்சிருக்கிறோம். மகிழ்ச்சியான சந்திப்பு, நிறைவான சந்திப்பு. அதிமுக ரொம்ப பலவீனமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதிமுக ஏற்கனவே அது பலகீனப்பட்டு வருகிறதுங்கிறதை முதல்ல சொன்னதும் தனியரசு தான். அதில் மற்றவர்கள் கூட மாற்று மதிப்பீடு வச்சாங்க. ஒரே நிலையில் தனியரசு மட்டும்தான். எடப்பாடி அதனுடைய உச்ச தலைவராக இருந்து அதை இயக்குகிற இந்த போக்கு தேர்தலில் மக்களின் வாக்காளர்களின் வாக்குகளை பெற்று தேர்தலில் போட்டியாளரை தோற்கடித்து தன்னுடைய வேட்பாளரை வெற்றி பெறச் செய்கிற அந்த அணுகுமுறை எடப்பாடியிடம் இல்லை என்பதனாலும் ஒரு திராவிட இயக்கம் அதனுடைய அடிப்படை கொள்கை அல்லது அதனுடைய கருத்து குறித்து புரிதல் இல்லாமல் அதை வெளிப்படுத்தாமல் முழுக்க முழுக்க பாஜகவை சார்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தத்துவ பயணத்தை நடத்துகிற எடப்பாடியால் ஒரு 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 முழுமையான வலிமையான ஒரு கருத்தியல் தத்துவ இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்துகிற ஒரு பொதுச் செயலாளர் அல்லது ஒரு லீடர் அல்லது ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு தலைமை நிர்வாகி என்கின்ற அடிப்படையில் எடப்பாடி அந்த முழுமையான வடிவத்திற்கு தகுதியற்றவர் என்கின்றதை முதல்ல சொன்னது தனியரசு தான். அது இன்று வரை நீடிக்குது. இப்போ நான் அவரால் இந்த பயணத்தில் வெற்றி பெற முடியாதுன்னு சொன்னேன். யாரையும் ஒருங்கிணைக்கிற மனப்பக்குவமோ இதர அரசியல் ஆளுமைகள் அரசியல் கட்சி தலைவர்களோடு அவர் கொண்டிருக்கிற நட்பு அல்லது இணக்கம் என்பது அரசியல் துறை மட்டுமல்ல, மற்ற எந்த துறையினரோடும் நட்பு அல்லது உறவு பாராட்டாத எடப்பாடியால் ஒரு பொது சமூகத்தை ஒருங்கிணைத்து வழிநடத்துகிற ஒரு அரசியல் தலைவனாக தன் பயணத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது. அதாவது ஜனநாயகத்தில் வாக்குகளை பெற்று மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியாது. அது தொடர்ந்து நான் நிறுவுவது உண்மை. அவரும் திருந்துவார் என்று பார்த்தேன். அவருடைய அந்த அணுகுமுறையில் அவருடைய அந்த பயணத்தில் பலமுறை தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்த பிறகும் கூட இழப்புகளுக்கு மேல் இழப்புகளை சந்தித்த பிறகும் கூட எடப்பாடி அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு திருந்தாமல் அதே பிடிவாத பயணத்தில் நீடிக்கிறார். ஆகவே அது அதிமுக தொண்டர்களின் ஆதரவை இழந்திருக்கிறது, நிர்வாகிகளின் ஆதரவை இழந்திருக்கிறது, தன்னுடைய பாரம்பரிய வாக்காளர்களினுடைய தொகுப்பிலிருந்து அது ஆதரவை இழந்திருக்கிறது. இப்பொழுது அது தோல்வியின் விளிம்பில் நிற்கிறது. ஆகவே அந்த தனியரசினுடைய அந்த பார்வை அல்லது அந்த கருத்து அந்த மதிப்பீடு இன்று வரை நீடிக்கிறது. எடப்பாடி இப்பொழுது வரை திருந்தாததனால் இந்த வீழ்ச்சியை இந்த அணுகுமுறையிலிருந்து தொடர்ந்து எடப்பாடி கட்சியை வழிநடத்துவாரையானால் அதிமுக ஒரு காலத்திலும் வீழ்ச்சிக்கான வாய்ப்பே இல்லை, வீழ்ச்சியிலிருந்தும் தடுக்க முடியாது. இன்று வரை அதுதான் நிலைமை. ஆனால் அதிமுக தரப்பில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் ஒரு சுயநலத்துக்காக நிறைய பேர் கட்சியை விட்டு போகிறாங்க, இங்கே இருந்து பதவியெல்லாம் கொடுத்து அனுபவிச்சாங்க, ஒரு இக்கட்டான நிலையில் இப்போ எதிரி திமுக கூட போய் சேர்றாங்க, யார் போனாலும் போகலினாலும் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தேன். நான் 21 ஆட்சி இழந்த பொழுதும் எல்லாரும் மற்றவங்கெல்லாம் கருத்து விமர்சிப்பவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் சொன்னாங்க. அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, தோற்றார்கள். இடைத்தேர்தல் வந்தது, தோற்றார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து முழுமையாக தோற்பார்கள் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் சொல்வது பிழை, எடப்பாடிக்கு செல்வாக்கு பெருகுகிறது என்று சொன்னார்கள். படுதோல்வியை சந்தித்த எடப்பாடி, நேற்று வரை தோல்வியை சந்தித்து வந்திருக்கிற எடப்பாடி, அப்பொழுது இவர்களெல்லாம் வெறும் ஒரு காழ்ப்புணர்ச்சியால் எடப்பாடி மீது சொல்லுகிறார்கள், எடப்பாடி கட்சியை வலிமைப்படுத்தி வருகிறார் என்று அவரை வீழ்த்துவதற்காகவே சில பேர் ஆதரவாளர்கள் வேடத்தில் அவரோடு இருக்கிறார். அதுதான் இந்த தொடர்ந்து அந்த 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 நீட்சி, அந்த அவை வெளியேறுகிறவர்களெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லி அவர்களெல்லாம் அரசுக்கு, அதாவது கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள், கட்சியினுடைய எடப்பாடியினுடைய தனிப்பட்ட வளர்ச்சி பிடிக்காதவர்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவர்களெல்லாம் சுயநலத்திற்காக வெளியேறுகிறார்கள்னு சொன்னீங்கல்ல, உண்மையிலேயே அரசியலில் எல்லாத்துக்கும் நலன் இருக்கும், தன்னுடைய நலன் இருக்கணும். அதில் தன்னுடைய நலன் என்ன? தன்னுடைய அரசியல் அபிலாசைகளை தன்னுடைய தலைவன் நிறைவேற்றுகிறாரா, தன்னுடைய கட்சி நிறைவேற்றுகிறதான்னு பார்ப்பான். அதுதான் அரசியலில் ஒருவனுக்கு நலன் அல்லது சுயநலன்னா என்ன இருக்கணும்னா, தன்னுடைய அபிலாசைகளை தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பயணிக்கிறதா தான் நீங்கள் அதுக்கு பேர் தான் கட்சி, அதுக்கு பேர் தான் இயக்கம். அதாவது ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து நடத்துவது தான் இயக்கம், அதுதான் அரசியல். அந்த நோக்கத்தை எடப்பாடியால் நிறைவு செய்ய முடியலனா, தன்னுடைய சுயநலத்தை தன்னுடைய நலனை
அவர்கள் தன்னுடைய இந்த தலைவனால் எடப்பாடியால் நிறைவேற்ற மாட்டார், தன்னுடைய அபிலாஷைகளிலிருந்து எதிராக எதிரிகளினுடைய அபிலாஷைகளுக்கு இரையாகி கிடக்கிற தலைவன், தன்னுடைய சுயநலம் சார்ந்த தன்னுடைய நலன் சார்ந்து இவர் பயணிக்கவில்லை என்று அவநம்பிக்கை வந்த பிறகு அவர்கள் வெளியேறுகிறார்கள். அந்த கூற்று சரியானது, பிழையானது. ஆகவே எடப்பாடி அவருடைய நலன் சார்ந்து சுயநலன் சார்ந்து செயல்படுகிறார். நாட்டு மக்கள் தன்னுடைய கட்சியினுடைய தத்துவ அபிலாஷைகளை சுயநலனாக கருதி அந்த நலனுக்கு எடப்பாடி செயல்படவில்லை அல்லது அது தலைமையேற்று வழிநடத்தவில்லை என்கின்ற அவநம்பிக்கையில் அவர்கள் வெளியேறுகிறார்கள். அந்த கூற்று சரியானது. எடப்பாடி ஒரு தத்துவவாதியாக இல்லாமல், அதாவது தன்னுடைய கட்சியினுடைய மக்களின் தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்காத, தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்காத தலைவனாகவும் தன்னுடைய அரசியல் பயணத்தை நகர்த்துவதனாலும் எடப்பாடி தொடர்ந்து தோற்று வருகிறார். தனிப்பட்ட முறையில் நம்ம எடப்பாடி மீது நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஆனால் ஒரு மாபெரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தலைமை ஏற்று நடத்துகிற எடப்பாடி அந்த தத்துவ இயக்கத்தின் கொள்கைப்படி நடக்கிறாரானா இல்லை, அதை மக்களுக்கு தொண்டர்களுக்கு கடத்துகிறாரானா இல்லை. ஆகவே அவர் தோற்று வருகிறார் என்று தனியரசு பதிவு செய்கிற அந்த வாதம் மக்களால் ஏற்கப்பட்டு, அதிமுக தொண்டர்களால் நிர்வாகிகளால் ஏற்கப்பட்டு அந்த கட்சியின் தலைவனே தோல்வி அடைகிறார். அதான் அது நம்ம அதில் எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் பேசலை. ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தின் தலைவன் மக்களின் உணர்வுகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் எதிராக செயல்படுகிறார் என்பதனால் மக்களாலேயே அந்த தலைவன் புறக்கணிக்கப்படுகிறார், தோற்கடிக்கப்படுகிறார், வீழ்த்தப்படுகிறார். ஆகவே எடப்பாடி இந்த நிலை நீடிக்கிற வரை தொடர்ந்து வீழ்த்தப்படுவார். புரட்சித் தலைவர் அம்மா கூட வீழ்த்தப்பட்ட பிறகு, தோற்ற பிறகு தன்னுடைய தோல்விக்கான காரணங்களை, முடிவுகளை திருத்தி கொண்டு மாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு தடுப்பு சட்டமோ, ஆடு கோழி பலியிடுவதற்கான தடுப்பு சட்டத்தையோ, பொது மருத்துவமனைகளுக்குள் பார்வையாளர்கள் ஊடுருவதற்கு கட்டணம் நிறைவேற்றது மாதிரியான கடுமையான சட்டங்களை எல்லாம் 2004 நாடாளுமன்ற தேர்தல் தோற்ற பிறகு அந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்போ அதுதான் நீங்கள் மக்களுடைய உணர்வுகள் நமக்கு நம்முடைய திட்டங்களுக்கும் தன்னுடைய சட்டங்களுக்கும் எதிராக இருக்குன்னா திரும்ப பெற்று கொண்டவர் தான் ஜனநாயகவாதி. அந்த மாதிரி எந்த பொறுப்பும் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியிடம் இல்லை. ஆகவே புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் கட்டி காத்த, தன்னுடைய விமர்சிப்பவர்களை கூட அரவணைத்து உயர்ந்த பொறுப்புகளை தந்து கட்சியை வலிமைப்படுத்திய ஜனநாயக பண்புகள் எடப்பாடி இல்லைங்கிறதுனால தான் எடப்பாடி தொடர்ந்து தோற்று வருவார். கடைசியாக நீங்கள் நீண்ட எடப்பாடியுடைய தீவிர ஆதரவாளர், மேற்கு மண்டலத்தில் அல்லது புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து ஒரு மூத்த கட்சி நிர்வாகி தலைவர் KA செங்கோட்டையன், அவர் வரைக்கும் இவரால் இணைந்து பயணிக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி, இவர்களுக்குள்ள ஒரு உரையாடல் இல்லை, பரஸ்பர அன்பு இல்லை. ஆகவே எடப்பாடி இன்று கூட இன்னைக்கு KA செங்கோட்டையன் அவரை பற்றி விமர்சிக்கிறார். அந்த அளவுக்கு தான் இப்போ பாவம் எடப்பாடியுடைய இந்த அணுகுமுறை தான் மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிற அதிமுக வீழ்ந்து வருகிறது. அதுக்கு சான்று இப்போ செங்கோட்டையன் சொன்ன கருத்து வரைக்கும் நீடிக்குது. இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் இவருடைய இந்த பயணம் நீடிக்குமானால் ஒரு திராவிட பேர் இயக்கத்தினுடைய வீழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி என்ன விரும்புகிறதோ அதனுடைய சதிக்கும் அதனுடைய சூழ்ச்சிக்கும் எடப்பாடி இரையாகி இருக்கிறார். அல்லது எடப்பாடியோடு முரண்பட்டு வெளியேறியவர்களும் பாஜகவின் துணை கொண்டு அதையின் கரம் பற்றி தன்னுடைய அரசியல் பாரம்பரிய அதிமுகவின் திராவிட தத்துவத்தை வேறெடுத்துவிட்டு அதனுடைய நேர் எதிர் கோட்பாட்டை தாங்கி நிற்கிற ஒரு இந்தி வடநாட்டு கட்சியை கரம் பற்றி கொண்டு அவர்களின் கரங்களால் தாய் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் என்கின்ற மகுடத்தை தரிக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவது விரும்புவது பெரும் பிழை. ஆகவே அடிப்படையிலேயே இவர்களுடைய செயல்பாடு என்பது தமிழ் நிலத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் மனித சமூகத்திற்கும், இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்த சமூக சமத்துவ மதசார்பற்ற திராவிட கருத்தியலுக்கு, பகுத்தறிவு கருத்தியலுக்கு எதிரான. ஆகவே இவர்கள் அனைவருமே பின்தங்கி தோற்று போய் பலகீனப்பட்டு நிற்பதற்கும் இதுதான் காரணம். எடப்பாடி மட்டும் இல்லை, இதில் எடப்பாடியாவோ மற்ற ஏனைய ஆளுமைகளை கூட இப்போ சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸோ செங்கோட்டையன் வரைக்கும் பார்க்குறேன், அனைவரும் ஒரே மாதிரி கிளிப்பிள்ளையை போல பாஜக வாழ்க, RSS வாழ்க, இந்து முன்னணி வாழ்க, இந்த அவர்கள் பாஜகவின் தயவில்லாமல் நம்மால் இங்கு கட்சியை நடத்த முடியாது என்கின்ற அந்த சார்பு நிலை வந்துடுச்சுல்ல. அப்போ அந்த அடிமை எண்ணம், அந்த சார்பு தன்னம்பிக்கை இழந்து பிறரால் எங்கிருந்தோ வந்தவர்களால் அவருடைய தயவில்லாமல், அவர்களுடைய அரண் பாதுகாப்பு இல்லாமல் தனித்து ஒரு கட்சியை இயக்க முடியாது என்கின்ற நம்பிக்கை தலைவனுக்கே வந்த பிறகு தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? கட்சிக்கும் தொண்டனுக்கே அந்த நம்பிக்கை போன பிறகு நாட்டில் இருக்கிற வாக்காளனுக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஆகவே இந்த நிலம் ஒரு தரிசு நிலமாக இருக்கிறது என்பதனால்
இப்போ புதுசாக ஒரு நடிகன் எங்கிருந்தோ வந்த இவர்களை விட மிக பலகீனமான ஒருவரை ஒரு பெரிய ஹீரோவாக காட்டுகிற போக்கு இருக்கு. ஆகவே இது தமிழ்நாட்டினுடைய இந்த யதார்த்த பாரம்பரிய ஒரு 100 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய தேக்க நிலை தான் இப்பொழுது நீடிக்கிறது. அது தமிழர்களுக்கும் அல்லது அந்த பகுத்தறிவு சமூக நீதி அரசியலுக்கும் அதனுடைய அரசின் திட்டங்களால் பெற்ற பலனால் வளர்ந்து வருகிற இந்த தமிழ்நாடு எதிர்காலத்தில் ஒரு தேக்கத்திற்கு அல்லது அதற்கு ஒரு ஆபத்து வந்து என்கின்ற அச்சுறுத்தல் இருக்கிறதுங்கிறதை நம்ம பொருத்தி தான் தனியரசு நேற்றைய முதலமைச்சர் சந்திப்பு உட்பட நம்முடைய அரசியல் நடவடிக்கையில் தனியரசு மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கிற கருத்தியலோடு தான் நம்ம பயணிக்கிறோம். ஆகவே அந்த சந்திப்பில் முதல்வருடைய சந்திப்பு அல்லது அந்த அணியை ஆதரிக்கிற அல்லது அந்த அணியினுடைய அரசியல் செயல்பாட்டுகளோடு தனியரசு பொருந்தி தொடர்ந்து அதை ஆதரிக்கிறதுக்கு நாட்டு மக்கள் நலன் தான் காரணம். தனிப்பட்ட தனியரசு சட்டமன்ற உறுப்பினராகணும், நாடாளுமன்ற உறுப்பினராகணும் அல்லது முதலமைச்சராகணுங்கிற வேட்கையை விட நாட்டு மக்கள் தேச நலன் முக்கியம். மக்கள் அனுபவித்து வருகிற இந்த சுதந்திரம் ஜனநாயகம் இந்த மக்களாட்சி தத்துவத்திற்கும் எதிரான ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதனாலையும் நம்ம வந்து இந்த ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து மக்களை பாதுகாக்கணும், இந்த மண்ணை இனத்தை மொழியை பாதுகாக்கணுங்கிறதுனால தனியரசுடைய இந்த அரசியல் செயல்பாடு தான் நேற்று முதல்வரை சந்தித்தது. எடப்பாடி இதிலிருந்து விலகி நிற்பது இதுதான். இப்போ நம்ம வந்து எடப்பாடியோடோ அல்லது அதிமுகவோடோ அல்லது இதர ஆளுமைகளோடோ இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்பி ஒன்றுவிட வேண்டும் என்கின்ற முயற்சியை தொடர்ந்து எடுத்து அதற்காகவே கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு 10 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 2017 2016 அம்மா டிசம்பர் 5 இறக்குறாங்க. அம்மாவுடைய மரணத்திலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஒன்றுபட வேண்டும், அதிமுக கழகம் வலிமை பெற வேண்டும் என்றே வலியுறுத்தி வந்த தனியரசு எனக்குடைய கட்சி என்னுடைய பதவியை கூட நான் பொருட்படுத்தாமல் அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலித்த தனியரசு, தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களின் உணர்வுகளை பிரதிபலித்த தனியரசு, இவர்களால் நான் என்னுடைய முயற்சி அனைத்தும் தோற்று போய்விட்ட பிறகு அது கண்ணு கட்டிய தூரத்துக்கு இவர்களுடைய ஒற்றுமை கண்ணு கட்டிய தூரத்துக்கு காணல் நீரான பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகங்கிற அந்த ஜனநாயக இயக்கத்தையாவது கடைசி நேரத்தில் நம்ம பாதுகாக்கணுங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியினுடைய உந்துதல் தான் அறிவாலயத்தில் முதல்வரை கூட சந்திச்சிருக்கேன். அது எதிர்காலத்தில் இதில் ஏதாவது மாறுதல் நடந்துச்சுன்னா நம்முடைய பார்வையிலையும் மாறுதல் இருக்கும், இல்லைன்னா இந்த பயணம் தொடரும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கும் இளந்திரனுக்கு வணக்கம். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.